வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, செட்டிங் போர்ட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த செட்டிங் போர்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்செட்ட செட் பண்றதுக்கு தான் இத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சில இன்செட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்பவே வந்து அதோட விங்ஸ் வந்து மேலோடு இப்படி ஆகியிருக்கும். ஸோ இது வந்து உயிரோட தான் இந்த இன்செட் இருக்கு. உயிரோட இருக்க இன்செட்ட நம்ம வந்து செட் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த இன்செட்ட எடுத்திருக்கேன். இன்செட்டோட சில விங்ஸ பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து பின் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அத அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, விங்ஸ வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான் இந்த செட்டிங் போர்ட யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த செட்டிங் போர்ட பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து தெர்மாக்கோல் வச்சிருப்பாங்க. ஸோ ஏன்னா இன்செட்டோட பாடி ஒண்ணுமே டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ அதோட சைட்லலாம் பார்த்தோம்ன்னு சொன்னா, வுட்டால தான் மேடப் ஆயிருக்கும். ஸோ அதோட சைட பாருங்க. வுட்டால தான் மேடப் ஆயிருக்கும். ஸோ, இப்போ இந்த இன்செட் எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லா செட் பண்ணி காமிக்க மாட்டேன். பிகாஸ் இந்த இன்செட் வந்து உயிரோட தான் இருக்கு. நான் சும்மா அதோட ஒரு சாம்பிள் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். தெரியும் இந்த மாதிரி வச்சு தான் விங்ஸ வந்து செட் பண்ணுவோம். ஸோ, இப்படி செட் பண்ணும்போது வந்து சில விங்ஸ் வந்து இம்ப்ராப்பரா இருக்கும். ஸோ, பின் பண்ண முடியாம இருக்கும். ஸோ, அத இது பண்றதுக்கு, சரி பண்றதுக்காக தான் இந்த செட்டிங் போர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம்.